நெல்லை மானூர் அருகே கீழப்பிள்ளையார் குளத்தை சேர்ந்த விவசாயி ஒருவர் வங்கிக் கடனை திரும்பச் செலுத்த முடியாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகி கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரேவதியிடம் கேட்கலாம். ரேவதி, எவ்வளவு ரூபாய் விவசாயி கடன் வாங்கியிருக்கிறார், எந்த வங்கியில் வாங்கியிருக்கிறார், இது போன்ற விவரங்கள் இருக்கிறதா? இந்த சம்பவம் எப்போது நடைபெற்றிருக்கிறது? கண்டிப்பா கார்த்திகேயன், அதாவது நெல்லை மாவட்டம் மானூர் அருகே கீழப்பிள்ளையார் குளத்தை சேர்ந்தவர் வேந்தகிருஷ்ணன். இவருக்கு வயசு 68 வயசு ஆகுது. இவர் அந்த பகுதியில மானூர் பகுதியில தென்னை, வாழை, நெல் போன்ற விவசாயம் செஞ்சுட்டு வராரு. இவர் கடந்த 2007-2008ஆம் ஆண்டு சொட்டு நீர் பாசனம் மூலம் வங்கியில கடன் பெற்றிருக்காரு. அந்த கடனை திருப்பி கட்டிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மானூர் அருகே உள்ள ஐஓபி பொதுத்துறை வங்கியான ஐஓபி வங்கியில நெல் பயிர்க்காக 90,000 கடன் இருக்காரு. அந்த கடனை கொஞ்சம் கட்டிய நிலையில என்ன பண்ணிருக்காரு, கடந்த ஏப்ரல் மாசம் தன்னோட மனைவியோட தாலி செயினை அடகு வச்சு கடன் கட்டியிருக்காரு. நேற்று அந்த தாலி செயினை திருப்பி வாங்குறதுக்காக வங்கிக்கு வந்திருக்காரு. அப்போ வங்கி அதிகாரிகள் அவரை 3 மணி நேரம் சாயங்காலம் 3 மணி வரைக்கும் காக்க வச்சதாகவும் தன்னோட அந்த நகையை பயிர்க்கடன் உங்களுக்கு ஏற்கனவே பயிர்க்கடன் இருக்கிறதுனால அந்த பயிர்க்கடனை நீங்க திரும்பி கட்டினாதான் உங்களுக்கு நகையை திரும்ப தருவோம் அப்படின்னு சொன்னனாலையும் அவர் ரொம்ப மன உளைச்சல் காலமாக சொல்றாரு. அது மட்டும் இல்ல ரொம்ப நேரமா அவர் அந்த வங்கியில வெயிட் பண்ண வச்சதாகவும் அவர் தகாத வார்த்தையில பேசியிருக்கதாகவும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்க பயிர்க்கடனை முழுசா கட்டினாதான் உங்க நகையை திரும்ப தருவோம், அது வரைக்கும் அவங்க நகை திரும்ப கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. உடனே இவர் சொல்லியிருக்காரு, இந்த நகையை மறு அடகு வச்சு நான் அந்த பயிர்க்கடனை கட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் முடியாது, நீங்க பயிர்க்கடனை முழுசா கட்டினாதான் அவங்க நகையை திரும்ப தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தகாத வார்த்தைகளை பேசி வெளியே அனுப்பினதா மன உளைச்சலுக்கு ஆளானதா சொல்லி நேற்று நைட்டு நெல்லை டவுன்ல அவரோட பையன் வீடு இருக்கு. அந்த பையன் வீட்டுல மருந்து விஷம் அருந்தி தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் கடிதம் வச்சிருக்காரு. இந்த மாதிரி நான் மன உளைச்சலுக்கு ஆளானாகவும் வங்கி அதிகாரிகள் இந்த மாதிரி மிரட்டி அவங்க தகாத வார்த்தையில பேசுறதுனால நான் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் வச்சுட்டு அவர் தற்கொலை செஞ்சிருக்காரு. கார்த்திகேயன், விவசாயிகள் தற்கொலைங்கிறது தொடர்ச்சியாக அவ்வப்போது நடைபெற்று கொண்டேதான் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அதிகாரிகள் தரப்பில் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது? அதாவது இவரோட நேற்று இரவு இவர் இந்த தற்கொலைக்கு முயன்றிருக்காரு. உடனே பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு இவரை கொண்டு போயிருக்காங்க. இன்னைக்கு காலையில அவர் உயிரிழந்திருக்காரு. இது தொடர்பாக நெல்லை டவுன்ல டவுன் காவல் நிலையத்தில் 174 அப்படிங்கிற பிரிவின் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா காவல்துறை தரப்புல சொல்லப்படுறது. அதாவது சந்தேகத்துக்கு இடமான மரணம் அப்படிங்கிற முறையில வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரேத பரிசோதனைக்கு பிறகுதான் முழு விவரமும் தெரிய வரும் அப்படிங்கிறதும் காவல்துறை தரப்புல சொல்லப்படுகிறது. காயத்ரி.